ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி குண்டு மல்லி பூவும் இடையில வைக்கிறதுக்காக ரெட் கலர் அரளி பூவும் எடுத்துருக்கிறேன். அடுத்து கோர்க்கிறதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியில் பூ கோர்க்கிற நூல் ரெட்டையாக போட்டுக்கோங்க. ரெட்டையாக போட்டுட்டு இந்த மாதிரி கடைசி பக்கமாக மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ குண்டு மல்லி வச்சு பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். அப்படி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியலனா கூட கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ரோஸ் காம்பு சின்ன சைஸாக ரோஸ் காம்பை கட் பண்ணிவிட்டு ரோஸ் காம்பு வந்து ஊசியில் கோர்த்துட்டு முடி மாதிரி போட்டுக்கலாம். நல்லா இறுக்கமாக 2 முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நெருக்கமாக முடி போட்டுட்டு நம்ம பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். பூ கோர்க்கிறதுக்காக நான் இடையில வைக்கிறதுக்கு அரளி எடுத்துருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. பிங்க் கலர்லேயும் இருக்குது, ரெட் கலர்லேயும் இருக்குது. நீங்கள் பிங்க் கலரில் இருக்கிறத வைக்கிறத விட இந்த மாதிரி ரெட் கலர் அரளி பூ வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கோர்த்த மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குண்டு மல்லி கோர்த்துக்கலாம் பாருங்கள். ரவுண்டாக ஒன்று பின்னால் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஆப்போசிட்டாக கோர்க்காமல் ரவுண்டாக ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி கோர்த்தமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாலைக்கட்டு கட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ கோர்த்தாலும் குண்டு மல்லி பூ மட்டும் இந்த மெத்தடில் கோர்த்து பாருங்கள். நீங்கள் வந்து இடையில எதுவும் வைக்காமல் சாதாரணமாக குண்டு மல்லி பூ மட்டுமே கோர்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வேணி. பூ கோர்க்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய ஊசி தான் தேவைப்படும் அப்படிங்கிறது இல்லை. சின்ன ஊசியாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சமாக 2 லேயராக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். அந்த மெத்தடில் கோர்க்கும்போது பூ கசங்காமல் 2 லேயராக 3 லேயராக கோர்க்கும்போது பாருங்கள், நான் இப்போ கூட பெரிய ஊசியாக இருக்குது, ஆனால் 3 லேயர் தான் கோர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்தும் போது தான் வேணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கசங்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 லேயர் கோர்த்துட்டேன். இப்போ வந்து 2 லேயர் கோர்த்துக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கத்துக்கு வந்து 5 லேயர் குண்டு மல்லிப்பூ கோர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல 5 லேயர் குண்டு மல்லிப்பூ கோர்த்துட்டு அப்புறமா அரளிப்பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 லேயர் கோர்த்துட்டேன். இப்போ 2 லேயர் கோர்த்துருக்கிறேன். கோர்க்கும் போது ஃபஸ்ட்டு கோர்த்ததோட கடைசி பூவும் இப்போ கோர்த்துருக்கிறதோட முதல் பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாகவே வர மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெருக்கி விடும்போது தான் வேணி ஃபுல்லாகவே ரவுண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது அரளிப்பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். நீங்கள் அரளிப்பூ கோர்க்கும்போது குண்டு மல்லியோட லென்த்து அந்த ரவுண்டு சைஸுக்கு நீங்கள் வந்துட்டு வச்சு பார்த்து கோர்த்துக்கங்க. ஏன்னா வந்துட்டு அதே சைஸுக்கு இருக்கும்போது தான் அரளிப்பூ ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட அதை கட் பண்ணவும் முடியாது, அவ்வளோக்கு நல்லா இருக்காது, அன்னீவனாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்டு சைஸ்க்கே பார்த்து கோர்த்துக்கங்க. நானே இன்றைக்கி வைக்கும்போது காம்பில் கோர்க்கலை, காம்புக்கும் கொஞ்சம் மேலே பூவை ஒட்டி தான் கோர்த்துருக்குறேன். அந்த மாதிரி கோர்க்கும்போது தான் குண்டு மல்லியோட ரவுண்டு சைஸுக்கே வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து குண்டு மல்லி வந்து 5 லேயர் கோர்த்துருக்குறேன்னா இந்த இடத்துல அரளி வந்து 3 லேயர் கோர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு குண்டு மல்லி பூ கம்மியாக அரளி அதிகமாக இருக்கிற மாதிரியும் கோர்த்துக்கலாம். இல்லைனா அரளிப்பூ 2 லேயர் மட்டும் கோர்த்துட்டு குண்டு மல்லிப்பூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கூட கோர்த்துக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம். குண்டு மல்லி மாதிரியே அரளி கோர்க்கும் போதும் ரவுண்டாகவே கோர்த்துக்கங்க. எங்கேயும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி கோர்த்துக்கங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்த மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 3 லேயர் கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். இதே மெத்தடில் தான் வேணி ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். அடுத்தடுத்து குண்டு மல்லி அரளி அந்த மாதிரி மாற்றி கோர்த்துக்கலாம். நமக்கு வந்து ஜடையில் ஒத்தையாவோ இல்லை ரெட்டையாவோ வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நீளமாக நம்மளுக்கு தேவையான அளவு கோர்த்துக்கலாம். வேணி மாதிரி வேணும்னா ஒரு 3/4 முழம் கோர்த்தமாக போதும். அதாவது அரை முழத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக கோர்த்தமாகவே போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு வேணி மாதிரி ரவுண்டாக வைக்கணும் அப்படின்னா இல்லை ஜடையில் வைக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணாலும் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். பூ கோர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு எப்படி குண்டு மல்லி பூ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கட்டணுமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வச்சு கட்டிக்கலாம். உங்களுக்கு பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியலனா ரோஸ் பூ காம்பு எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் முடி மாதிரி போட்டு அந்த முடிக்குள்ளே அந்த ஹோல்ஸ்க்குள்ளே காம்பை வச்சுட்டு நல்லா 2-3 முடி நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப அழகாகவும் சிம்பிளாகவும் குண்டு மல்லி பூ வேணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சென்டரில் வைக்கிறதுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் தேடிலாம் எங்கேயும் அலைய தேவையில்லை. அரளி பூ இருந்தாவே கொஞ்சம் பூ இருந்தாவே இந்த மாதிரி அழகாக கோர்த்தெடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.